அஸ்வசும தொடர்பிலான இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அஸ்வசும தொடர்பிலான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அதுவும் விரிவான முறையில் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இன்னும் தெளிவாகவும் விரிவாகவும் விரைவாகவும் உங்களுக்காக செய்திகள் வழங்க முடியும். எனவே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, இந்த மார்ச் மாத கொடுப்பனவு சம்பந்தமாக இன்றைய தினம் நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த மார்ச் மாத கொடுப்பனவுக்கான திகதியில் மாற்றம் கொண்டு வந்திருக்கு. அந்த மாற்றம் எப்படி எங்கே வரப்போகுது அப்படிங்கிறத பேசியிருக்கிறோம். அதுக்கு முதல்ல இந்த 2ஆம் கட்ட கொடுப்பனவு தொடர்பாக நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது 2ஆம் கட்ட கொடுப்பனவுக்காக நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், எங்களுக்கு QR கோடு தந்துட்டாங்க, அல்லது ஒரு ஐடென்டி கார்டு நம்பரை தந்து நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த QR கோட்டை ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த அஸ்வசும கொடுப்பனவு பதிவு செய்ததுக்கு பிறகு ஆன்லைனில் வந்து அது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சரியாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். எனவே அந்த ஐடென்டி கார்டு நம்பர் அடித்து பார்க்குற நேரம் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே அது ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டதாக கருத முடியாது. அது உங்களுக்கு ஒரு நேம் லிஸ்ட் மூலமாக அறிவிக்கப்படும். பெயர் பட்டியல் வந்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு காசு தருவாங்க. அநேகமாக 6ஆம் மாதத்துக்கு பிறகு இந்த 2ஆம் கட்ட கொடுப்பனவுக்கான பணம் வந்து கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஊகிக்கப்படுது. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்குது. சரி, இந்த மார்ச் மாத கொடுப்பனவு மார்ச் மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய வரவு வைக்கப்படும் உங்களுக்காக. எனவே வங்கியில் நீங்கள் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் 21ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. அதாவது இதுவரை காலம் கொடுக்கப்பட்ட தேதிகளை பொறுத்த மட்டும் எதிர்வருகின்ற மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு 14ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டு 21ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வங்கியில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாகத்தான் அந்த செய்தி வரும். எனவே இந்த மார்ச் மாத கொடுப்பனவு தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள், அதே நேரம் அஸ்வசும தொடர்பிலான புதிய தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எல்லா தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.